பால் ஊத்துந்து தேர்தல் ஆணைய தேதி அறிவிச்சோன்னே நம்ம பாலை ஊத்திடலாம், உடன்கட்டை ஏற்றிடலாம். 30 நாள் நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாம். தேதி அறிவிச்சோன்னே அப்பயே பாலை ஊத்தி எடுத்துடலாம். சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்வது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமா வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களோட ஸ்டாலின். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபாய் கூடுதல் வசூல் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போவதாக செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 24,000 கோடி இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு வசூல் பண்ணது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில வேட்டி எல்லாம் கட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 10 பத்திரிகையாளரையும் கூட்டிட்டு போறாரு. இங்க எல்லாம் மண் அள்ளுறாங்க பாருங்க, எங்க எல்லாம் ஜேசிபி நிறுத்துறாங்க பாருங்க. அதை நான் டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, கரெக்டா காட்டுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவாங்க திமுக காரங்க மேல பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இதனோட வம்பா போச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? தமிழர்களை பொறுத்தவரை எல்லா வருஷமே பொங்கல் வரும். ஆனா திமுகவை பொறுத்தவரை தேர்தல் வரும் பொழுது மட்டும்தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வரும். 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு பொங்கல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் பொங்கல் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். இன்னைக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. கோடை காலம் வரப்போகுது, வெயில் அதிகமா வரப்போகுது, அதனால 2000 தேர்தல் அப்ப மட்டும்தான் வெயில் காலம் வரும். உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு வெயில் காலம் வராது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்த கடன் கேட்டீங்கன்னா 4,52,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையை கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையின் மீது எவ்வளவு கடன் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 10,62,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000. உங்களுக்கு கொடுத்தது 37,000. ஆனா ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஏற்றப்பட்ட கடன் 2,60,000. 5 வருஷத்துல போனஸ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரே ஒரு குடும்பத்துல 4 பேருக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அவருடைய மகன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா அம்மா, அதன் பிறகு முதலமைச்சருடைய மருமகன். 4 பேர் தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க. இதை தாண்டி 5ஆவதுல முதலமைச்சருடைய தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத ஓடி போயிடு. கான்பிடன்ட் இல்லாத பாய்ஸ். ஒரே குடும்பம் மொத்தமா தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருக்கின்றான். நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போனா அவங்கதான், இளைஞர் அன்னைக்கு போனா அவங்கதான், மகளிர் அன்னைக்கு போனீங்கன்னா அவங்கதான். எங்கே சென்றாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளாக தமிழகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும். ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது, ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு.
511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 4.5 ஆண்டுகள் நம்முடைய முதலமைச்சர் கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டார். ஆனா எத்தனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. தேர்தல் வாக்குறுதி 1 எப்ப நிறைவேற்றினீங்க? 2. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே. நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிடுச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், சின்ன தரவத்தை கட்டலாமே. என்னால முடியாது. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்கம்மா. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸ கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டது நாங்க தான் எங்களுடைய செயல்பாடுகளால் தினந்தோறும் நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம். இத பார்த்துட்டு யாரும் வயக்காடு அப்படின்னு தப்பா நினைச்சிட வேண்டாம். இது என்ன தெரியுமா? எங்க குமரி மாவட்டத்துல நேத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால திறந்து வைக்கப்பட்ட தக்கலை பஸ் ஸ்டாண்டு தான் இந்த லட்சணத்துல இருக்கு. அடுத்து வருவான். எய்ம்ஸ் கட்டுவதற்கு தாமதம் ஆயிருச்சு, தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை, ஹிந்தியை திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க. ஆனா நீ தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சுதந்திரத்திற்கு பிறகு இந்த முறைதான் குரூப் 2 தேர்தலையே ரத்து பண்ணிருக்கிறாங்க. காரணம் குளறுபடி. எந்த மாணவன் எந்த சென்டர்ல போய் எழுதணுங்கிற அளவு கூட உங்களுக்கு தெரியல. பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரியா இருந்தவருக்கு நேற்று ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய துணை செயலாளர். இதெல்லாம் என்ன போய் சொல்றது? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. டிஎன்பிஎஸ்சில 9000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையை நடத்த முடியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 8.5 கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துவாராம். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அவர் எதுக்கு தேர்தல் கமிஷனுடைய இணை ஆணையராக போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா.